Hello friends, welcome to Drona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா TNPSC தரப்புல இருந்து வெளியிட்ட ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். சோ அந்த நோட்டிஃபிகேஷன் வெளிய வந்து 5 நாட்கள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன, சரியா எவ்வளவு வேகன்சி, அதுக்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், சரிங்களா? சோ இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேண்டாமா, சரி அப்படி படிக்கணும் முடிவு பண்ணா யார் படிச்சா கரெக்ட்டா இருக்கும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சரியா? இத பத்தி நம்ம அதே மாதிரி எக்ஸாம் எப்போ, லாஸ்ட் டேட் எப்போ, சரியா? இத பத்தின ஃபுல் என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்த்தா இந்த வீடியோல பதில பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பத்தி கண்டிப்பா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். சரியா கொஞ்சம் பொறுமையா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. அப்படி கவனிச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து கிளியரா புரியும். சரியா? இல்ல சார் எனக்கு குரூப் 3 எக்ஸாம் பத்தி தெரியும் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க படிக்கிற வேலையை பார்க்கலாம். தெரியாது அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ முழுசா பாருங்க. சரிங்களா? சரி ஓகே. ஸோ குரூப் 3A இது வந்து குரூப் 3ன்னு சொல்ல மாட்டாங்க, குரூப் 3A எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம குரூப் 7B குரூப் 7A அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த எக்ஸிக்யூட்டிவ் இந்து சமயான தேர்வு தான். அதே மாதிரி தான் இதுலேயும் குரூப் 3A அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த குரூப் 3Aல வந்து என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜூனியர் இன்ஸ்பெக்டர், அதாவது கூட்டுறவுத்துறையில் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர், நம்ம வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு கேட்டர் பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துருப்போம் குரூப் 2 எக்ஸாமில் சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர்னு ஒரு கேட்டகரி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அதே டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. சரியா? அந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு தான் இது போஸ்ட் எடுக்கிறாங்க. சரியா? இல்லை ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, அது வேறு ஜூனியர் இன்ஸ்பெக்டர். மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 போஸ்ட்டு. சார் 14 போஸ்ட்டு தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போஸ்ட், எத்தனை போஸ்ட் 1000 போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எடுக்க போகிறது ஒரு போஸ்ட். அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீ எலிஜிபிள்னா தைரியமாக உட்காந்து படிங்க, யாரையும் நம்ப வேணாம். சரியா? இந்த உங்கள் நம்மலாம் போகலாம். சரியா? இந்த போஸ்ட்லேயும் ஒரு 14 பேர் வேலைக்கு போக போகிறாங்க. சரியா? அப்போ அந்த 14 பேர் யாருன்னா நல்லா படிக்கிறவங்க. அப்போ நீங்கள் நல்லா படித்தா அந்த 14 போஸ்ட்டில் ஒரு ஆளாக உங்களால் போக முடியும். சரியா? 14 போஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தீங்கன்னா 14,000 போஸ்ட் விட்டாலும் உங்களால் படிக்க முடியும். அதான் உண்மையான விஷயம். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை நம்பணும். போஸ்டிங் எவ்வளோ இருக்கோ போஸ்டிங்கை நம்பி நம்ம வந்து படிக்கிற யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. தன்னை நம்பி எவன் நம்பி இறங்குறானோ அவன் தான் ஜெயிச்சிருக்கான். சரியா? அப்போ 14 போஸ்ட் தான் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா முடியாது. சரியா? சப்போஸ் இந்த நீ தோற்று கூட போகலாம். சரி ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து நான் முழுசாக உட்காந்து ட்ரை பண்ணேன் ஆனால் இல்லை முடியல, பரவாயில்ல, அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் 14 போஸ்ட் தானே, 2 போஸ்ட் தானே, 3 போஸ்ட்னு சொல்லி நிறைய எக்ஸாமை ஸ்கிப் பண்ணும்போது தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போஸ்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், விட்டு உட்காந்துக்கிறோம். இப்போ வந்த குரூப் 4 குரூப் 2 விட்டு உட்காந்து பார்த்தியா அதே மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான போஸ்ட் தானே இருக்குது, இதுக்கே நம்ம படிக்கணும், அதிகமான போஸ்ட் வந்தால் படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து யாரெல்லாம் படிக்காமீங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த முட்டாள். சரியா? சரி நீங்கள் தலை சிறந்த முட்டாளாக இருக்கணுமா இல்லை அறிவாளியாக இருக்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர், இது வந்து 14 போஸ்ட் இருக்குது. இளநிலை ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எஸ்கேனா சிவகார்த்திகேயன் இல்லை. சரியா? ஏன்னா ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், இது ஒரு போஸ்ட் இருக்குது. மொத்தம் டோட்டலாக 15 போஸ்ட் தான் இந்த குரூப் 3A எக்ஸாம் நடத்துகிறாங்க. சரியா? ஸோ இதுக்குண்டான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அக்டோபர் 14 அடுத்த மாதம். சரி நீ செப்டம்பர் 20ங்களா? ஸோ அடுத்த மாதம் அக்டோபர் 14ஆம் தேதியோட டேட் வந்து முடியுது. ஏன்னா இப்போ செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து 30 நாள் நம்ம டைம் தருவாங்க அப்ளிகேஷனுக்கு. சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி க்ளோஸ் ஆகும். 14ஆம் தேதி நைட்டு 12 மணியோட 11:59 க்ளோஸ் ஆகிடும். சரியா? அதுக்குள்ள பண்ண நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடணும், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். சரியா? ஸோ அந்த ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணுறது ப்ராசஸ் நான் வந்து அடுத்த வீடியோக்கு நான் போடுறேன். சரியா? ஓகே. எக்ஸாம் டேட் எப்போ சார் எக்ஸாம் நடக்குது, இந்த குரூப் 3A எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 28. சரியா? அதாவது அடுத்த வருஷம் ரொம்ப சார் அடுத்த வருஷம் இன்னும் 12 மாதம் இருக்குலாம் யோசிக்கக்கூடாது. 12 மாதம்லாம் இல்லை, நமக்கு வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டு சொல்லும்போது ஒரு 4 மாதம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் 4 மாதம். சரியா? ரொம்ப உண்மையிலே வந்து இந்த 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு அதாவது ஒரு எக்ஸாமுக்கு இவ்வளோ லாங் டைம் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். சரியா? அதிகபட்சம் 100 நாள் 110 நாள் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போத்துலேருந்து பார்த்தா 125 டேஸு, கால் பண்ணால் 130 டேஸ், கிட்டத்தட்ட 130 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, உண்மையிலே வந்து ரொம்ப லாங் டைம் தான். இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணலாம். இது வந்து அதாவது எப்படி சொல்லலாம், குரூப் 4 எக்ஸோட ஜெராக்ஸ் தான் சொல்லலாம். குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன எக்ஸாம் போட்டுனா அதே தான், சேம் என்டையராக ஒன்று கூட மாறாது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நீங்கள் மாற்றி படிக்க போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி படிச்சிங்களா, இப்போ என்ன பண்ணுங்க அடுத்த மாதம் படிங்க, அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க தவிர மீதி எல்லாமே இது மாதிரி குரூப் 4 குரூப் 2 படிச்சிங்க பார்த்தீங்களா, அதே தான் நீங்கள் இங்கேயும் படிக்க போகிறீங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் வந்து 28 அடுத்த வருஷம் ஜனவரி மாதம், ஜனவரி 28ஆம் தேதி தான் எக்ஸாம். அடுத்த வருஷம் நல்லா வச்சுங்க. இன்னும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 125 டேஸ் இருக்குது. சரியா? இந்த 125 டேஸை வந்து சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். சரியா? அதுவும் ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4 எழுதுனவங்க கட்டாயம் இந்த தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு. சரியா? அடுத்தது ஏஜ் குவாலிஃபிகேஷன். சரியா? இந்த
தேர்வுக்கு வயது தகுதி என்ன சார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா தான் நம்ம வந்து 10th முடிச்சிருந்தாலும் அந்த ஏஜ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஏஜ் இருக்கவங்க தான் எழுத முடியும். சரியா? அப்படின்னும் போது குறைந்தபட்ச வயது வரும் வந்து 18 வயசுக்கு மேல் இருக்குது எல்லாருக்குமே. அது ஓசி, எஸ்சி, எம்பிசி, பிசி எல்லாருக்குமே 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் எழுத முடியும். சரியா? அதிகபட்ச வயதுன்னு பார்க்கும்போது நம்ம என்ன கொடுப்பாங்கன்னா ஓசி, அதாவது இந்த இடத்துல ஓசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் காம்படிஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்புனா 32. சரியா? மற்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஆனால் யாருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வி தகுதியை விட நம்ம அதிகமான கல்வி தகுதியை பெற்றிருந்தால் நமக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதாவது நமக்கு கல்வி தகுதி இல்லை சார், அதாவது வயது தகுதி இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து 10th தான் வந்து குவாலிஃபிகேஷன் வச்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து +2 முடிச்சிருந்தோன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து ஒரு எஸ்சி அப்படின்னும் போது நான் வந்து இப்போ நான் +2 முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. இப்போ நான் ஒரு எஸ்டி அப்படின்னா எனக்கு கிடையாது. எம்பிசினா கிடையாது, பிசி கிடையாது. அதாவது ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எவ்வளோ? 32. சரியா? சரி, இப்போ நான் 10th மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணோம், எஸ்சியை வந்து அதுக்கேற்ற ஒரு ஏஜ் 5 வருஷம் தருவாங்க. ஒரு சிலருக்கு 2 வருஷம் 3 வருஷம், அவ்வளோதான். அதிகபட்சம் 37 வயசு வரைக்கும் வரும், அவ்வளோதான். சரியா? அவங்களுக்கு அதை 10th மட்டும் முடிச்சவங்களுக்கு. இல்லை சார் நான் ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தர் வந்து +2 முடிச்சு இல்லை டிகிரி முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட அவங்க என்னென்னா அவங்க கேட்ட கல்வி தகுதியை விட ஒரு படி மேலே படிச்சிருந்தா போதும். அது டிப்ளமோவாக இருக்கலாம், சரியா, அல்லது பார்த்தீங்கன்னா வந்து டிகிரியாக இருக்கலாம், இல்லை எம்எஸ்சியாக இருக்கலாம், எம்ஃபில் பிஹெச்டியாக இருக்கலாம், +2 இருக்கலாம். அவங்க கேட்டதை விட அதிகமாக படிச்சிருந்தா அவங்க வந்து எஸ்சி, எம்பிசி, பிசி, எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எஸ்சிஏ, அப்புறம் பிசி முஸ்லீம், இதில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. அவங்க 60 வயசு வரைக்கும், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்றது 60 வயசு சார். நோ மேக்ஸிமம் ஏஜ்னா எங்கள் ஆயாக்கு 80 வயசு அவங்க எழுதலாமாங்கன்னா அவங்களாம் எழுத முடியாது. சரியா? அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60, அந்த 60க்குள்ளேயே முடிச்சிடணும். சரியா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வேணும்னா 10th முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக 10th முடிச்சிருக்கணும். எதுக்கு? இந்த போஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அதே ஸ்டோர் கீப்பர் அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். சரியா? இதுக்கு 10th, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th நம்ம முடிச்சிருக்கணும். சரிங்களா? இது ஸ்டோர் கீப்பருக்கு மட்டும் நம்ம 12th முடிச்சிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இதிலே வந்து யாரெல்லாம் 10th முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு கேட்டிங்கன்னா ஓசியை தவிர மீதி எல்லாரும். இப்போ நான் சொன்னேன் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம், எஸ்சிஏ இவங்க எல்லாருமே 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அப்படி மற்றவனா ஓசி கேட்டகரி மட்டும் என்ன பண்ணால் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதாவது இன்டர்மீடியேட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்மீடியேட்னா என்ன பார்த்தோன்னா +2 முடிச்சிருக்கணும். அது மாதிரி தான். ஓகேவா? அதான் 12th முடிச்சிருந்தா அவங்க அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இது அனுபவிச்சுங்க. அதே மாதிரி ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷனை வச்சுருப்பாங்க. சரியா? அது என்னென்னா மற்ற குவாலிஃபிகேஷன் எல்லாமே சமமாக இருக்கும்போது தான் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜும் சமம், ஓகே, அப்புறம் கல்வி தகுதியும் சமம், மார்க்கும் சமம் அப்படின்னும் போது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு போஸ்ட் தான் இருக்கணும் போது இந்த அவங்க சொன்ன ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சு காமர்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் எதனா ஒரு கோஆப்ரேட்டிவ் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் இருக்குது. அது ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அதுமாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அங்கே முடிச்சிருந்தா சரியா அதுக்கு மட்டும் எலிஜிபிள் நம்ம சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் என்னது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 2 பேரும் ஒரே மார்க்கு, ஒரே வயசு, ஒரே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்போது அதர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேமாக இருக்கும்போது அப்போ 2 பேருக்கு யாரா ஒருத்தர் தான் போஸ்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் யார் வச்சாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி. சரிங்க சார், இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, இது எவ்வளோ சம்பளம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட் என்ன சொல்லலாம் 20,600 to 75,900. சரி, எவ்வளோ 20,600 75,900 அப்படின்ற ஒரு கேடர் இருக்குது. அந்த கேடரில் தான் அவங்க சம்பளம் தருவாங்க. அப்படின்னும் போது இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு கேட்டிங்க, கைக்கு வரக்கூடிய சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 25,000 வரும். மொதல் சம்பளம் எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 250,000 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, 25,000 அப்படின்னா வந்து ஒரு டம்மியாக இருக்கும். இதே நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு உயராக சொல்லலாம் அப்படின்னா 250,000 ரூபாய் நமக்கு வந்து சம்பளம் தருவாங்க மொதல் சம்பளமே. சரியா? அப்போ 4 மாதம் நம்ம 1 லட்ச ரூபாய் லட்சாதிபதியாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சி உட்காந்து இந்த எக்ஸாம் பண்ணிங்க. ஓகே, சேலரி எவ்வளோ? அப்ராக்சிமேட்டாக ஒரு 25,000 ரூபாய் கைக்கு வராமல் இருக்கும். சரி, 25,000 இல்லை 24,000 கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஓகே. அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதணும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும் சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு தேர்வு என்னது வேலை கொடுத்துருவாங்க. அதான் சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன். இப்போ ஒரு சில தேர்வு குரூப் 2 எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 லெவல்
ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ. சரியா, ஒரு சில போஸ்ட் என்ன பார்த்தோன்னா எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். இதுக்கு என்னென்னா வெறும் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான், ஒரே ஒரு எக்ஸாம், அதாவது சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 4 மாதிரியே தான். அதான் சொன்னேன், குரூப் 4ஓட ஜெராக்ஸ் காப்பி தான் இது. ஓகேவா, எவ்வளோ மதிப்பெண்ணா 300 மதிப்பெண்கள். எவ்வளோ மதிப்பெண்கள்? 300 மதிப்பெண்களுக்கு நம்ம தேர்வு எழுதணும். ஓகேவா, எவ்வளோ மணி நேரம் டைம் கொடுப்பாங்கன்னா 3 மணி நேரம். ஒரே தேர்வு தான், 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. காலைல தான் 9:30 to 12:30. சரியா, எக்ஸாம் டைம் வந்து 9:30 to 12:30. இந்த 300 மார்க்கில் 150 மார்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகே, ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். ஓகேவா, மீதி 150 மதிப்பெண்கள் வந்து தமிழ். இதான் பேப்பர் 1 சொல்லுவாங்க, இது பேப்பர் 2 சொல்லுவாங்க. சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்வி கேட்பாங்க. என்ன சார் 100 கேள்வி 150 மார்க் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். ஒரு கேள்விக்கு எவ்வளோ மார்க்கு? 1.5 மார்க் கொடுப்பாங்க. அப்போ அப்படிங்கும்போது 100 கேள்விக்கு 150 மதிப்பெண்கள். சரியா, அப்போ ஜிகேல 100, தமிழில் 100. சரியா, ஸோ இந்த ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40% மார்க்கு கண்டிப்பாக எடுக்கணும். சரியா, ஏன்னா அது தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அடிப்படையில் 40% மார்க் எடுக்கணும். அதே மாதிரி 40% எடுத்துட்டா விட்டுருவாங்க கேட்டால் அப்படி இல்லை, இது மெரிட் மார்க்கில் எடுத்துப்பாங்க. மெரிட் மார்க்னால் கட் ஆஃப் மார்க்கில் இதையும் சேர்த்துப்பாங்க. ஓகேவா, இப்போ தமிழ் கட்டாய தேர்வு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது மெரிட் மார்க்கில் வராது, வெறும் 100 மட்டும் தான் ஜிகே மட்டும் எடுத்துப்பாங்க. ஆனால் இது வந்து மெரிட் மார்க்கும் இதே தான், குவாலிஃபை மார்க்கும் இதே தான். அப்படின்னும் போது இந்த 100 மார்க்கும் சேர்த்து மெரிட் எடுத்துப்பாங்க. சரியா, இப்போ மெரிட்டில் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதில் 100ல் நீ 90 மார்க் எடுக்கிற. சரியா, ஜிகேல 100ல் வந்து 70 மார்க், 70 கொஸ்டின் போட்டிருக்கு அப்படின்னா 90 + 70 எவ்வளோ? 160 கொஸ்டின்ஸ். அப்போ 160 கொஸ்டின்ஸ் தான் உங்களுடைய கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி. நீ எடுத்த குவாலிஃபை எவ்வளோ போடுவாங்க? 160க்கு எவ்வளோன்னு தான் போடுவாங்க. சரியா, 100க்கு எவ்வளோ? அதாவது 70ன்னு போட மாட்டாங்க. சரியா, அப்போ அப்படின்னும் போது 150 கொஸ்டின்ஸ் வந்து 150 மார்க்கு 100 கொஸ்டின்ஸ் ஜிகேல, தமிழில் 100 கொஸ்டின் 150 மார்க். ஓகேவா, இப்போது ஜிகே பார்த்தீங்கன்னா அந்த 100 மார்க்கு 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று ஜிகே, அது பியூர் ஜிகேன்னும் போது சயின்ஸ் அண்ட் சோசியல் வரும், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சயின்ஸு, சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு அடுத்தது மேக்ஸில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிகேல 75, மொத்தம் 100. ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா, இதில் வந்து இங்கிலீஷ் வரலையா சார், தமிழ் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. யாருக்கு மட்டும் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். சரியா, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அது இங்கிலீஷில் வரும். அவங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு கட்டாயத்தை சொல்லலை. இப்போ ஏதோ ஜியோ வந்துருக்குன்னா அது கொடுத்துருக்காங்க, சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால் இங்கிலீஷ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மட்டும்தான் இங்கிலீஷ் வந்து ஓப்பன் ஆகும். மற்றவங்களுக்கு இங்கிலீஷ் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, மற்றவங்களாம் இங்கிலீஷ் இருக்குன்னு நினச்சிக்க போகிறீங்க, மற்றவங்களாம் தமிழ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, அடுத்தது இப்போ நம்ம சிலபஸை வந்து பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு. அடுத்து சிலபஸ் அப்படின்னும் போது சரி இப்போ சொல்லிட்டீங்களே 300 மார்க் கேட்குறான்ட்டீங்க, அதில் 200 கொஸ்டின் கேட்பாங்க, அதில் 100 கொஸ்டின் ஜிகே, 100 கொஸ்டின் தமிழ் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் எங்கேருந்து நாங்கள் படிக்கணும், எது படித்தா நம்ம கவர் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நம்ம முதல்ல சொன்னாமல் இது குரூப் 4 சிலபஸ் அப்படியே அட்டகாப்பி, வேறு ஒன்றும் இல்லை. குரூப் 4 சிலபஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, மாற்றம் இல்லை. அப்படின்னும் போது இதுக்கு நம்ம என்னென்ன படித்தா நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ். ஸோ தமிழ் பார்க்கும்போது 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூடிய தமிழ். சரியா, ஏன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கு நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா போதும். நல்லா கவனிச்சிங்க, 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை மட்டும் நல்லா தரவு பண்ணி படித்தா போதும் தமிழுக்கு. அடுத்தது ஜிகே வந்தீங்கன்னா மேக்ஸுக்கு 6வதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படித்தா போதும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் இதில் சொன்னீங்களே, சரி இதை சொன்னீங்களே 12th வரைக்கும், இதில் 11th 12th படிக்கணும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸுக்கு 11th 12th தேவையில்லை. மேக்ஸுக்கு 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூஸ் அமைச்சர் புக்கே போதும். அது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஸோ ஜிகே நம்ம ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸ் அண்ட் சோசியலை வந்து என்ன பண்ணலாம்னா 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும், 6வதுலேருந்து 10ஆவது வரைக்குமே போதும். ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான டாபிக் மட்டும் என்ன பண்ணால் நம்ம கொஞ்சம் டீப்பாக இறங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி சயின்ஸ் டாப்பிக்லாம் வந்து நீங்கள் வந்து சயின்ஸு, ஜாகிரஃபிலாம் 6 to 10th நீங்கள் படித்தாலே போதும். அதை நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, என்னென்ன படிக்கிறத நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இதான் 6 to 12th மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. சரியா, இதை தாண்டி நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்கிற அவசியம் கிடையாது. ப்ளஸ் வந்து எக்ஸாம் எப்போது, ஜனவரி மாதம் எக்ஸாமா, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரியா, இல்லையா ஆகஸ்ட் மாதம் இருந்துங்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஆரம்பிங்க. அதாவது இப்போத்துலேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை, இல்லை போன மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிச்சிங்க, போன மாதம்னா ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க போதும். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதுமானது. ஓகேவா, ஸோ இப்போ குரூப் 3 எக்ஸாம் பற்றின வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்தாச்சு. என்னென்னு நம்ம சொல்லியிருக்கின்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஒரு 14 போஸ்ட் இருக்குது, ஸ்டோர் கீப்பரில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. சரியா, ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு 10th குவாலிஃபிகேஷன், ஸ்டோர் கீப்பருக்கு 12th குவாலிஃபிகேஷன். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 14/10/2021 அடுத்த மாதம்.
எக்ஸாம் டேட் வந்து 28 ஜனவரி 28 2023 அடுத்த வருஷம் தான் எக்ஸாம். அடுத்த மாதம் லாஸ்ட் டேட்டு, அடுத்த வருஷம் எக்ஸாமினேஷன். ஓகேவா? பாருங்கள் 14 டபுள் பண்ணால் 18. இதில் கூட நம்ம ஆளுங்க ஃபேன்சியாக தான் வச்சுருக்காங்க. சரி, ஃபேன்சியாக வச்சாங்களா இல்லை அதுவும் அமைஞ்சான்னு தெரில. 14 2 பிறகுனா 28. சரியா? அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது 18 to 32. அதை நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம் இல்லை +2 முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஓசி கேட்டதை தவிர மீதி எல்லாருக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எஜுகேஷன் நம்ம பார்த்தாச்சு. சேலரி வந்து அப்ராக்சிமேட்டாக கைக்கு நம்ம எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 24,000 25,000 வரைக்கும் கிடைக்கும். அடுத்து எக்ஸாம் பேட்டர்னும் போது 300 மார்க்கு 200 கொஸ்டின்ஸு, 100 கொஸ்டின் ஜிகே, 100 கொஸ்டின் தமிழ் வந்து குவாலிஃபை ப்ளஸ் மெரிட் மார்க்கு. ஜிகேல வந்து பார்த்தா 75 ஜிகே 25 மேக்ஸு. சிலபஸ் வந்து குரூப் 4 சிலபஸ் தான், அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே பார்க்கலாம். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12, மேக்ஸ் வந்து 6 to 10, ஜிகே 6 to 12. ஒரு சில டாபிக் மட்டும் 11 12 பார்க்கணும், மீதி எல்லாம் 6 to 10 ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி என்ன சொன்னேன்? லாஸ்ட் 4 மந்த் இல்லை 5 மந்த். சரியா? லாஸ்ட் 5 மந்த் அப்படி பண்ணது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அவ்வளோதான் போதும். ஜனவரி மாதம் நீங்கள் படிக்க வேண்டாம். சரியா? இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வரக்கூடிய குரூப் 3 எக்ஸாமை அவ்வளோ அழகாக பண்ணலாம். சரியா? இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சார் இது கம்மியான போஸ்ட்டு தானே, ஜூனியர் இன்ஸ்பெக்ட்லாம் என்ன ஒரு கேட்டகரி வரப்போகுது, சரியா இதெல்லாம் ஒரு எக்ஸாமாக படிக்கணுமா, இந்த எக்ஸாம் படித்து நான் வந்து குரூப் 4 படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம். குரூப் 4 படித்து உங்களுக்கு விருப்பம் தான், அடுத்த குரூப் 2 படிக்கிறது உங்களுக்கு விருப்பம் தான். சரியா? என்னென்னா எப்போ வரப்போகிற ஒரு எக்ஸாமை விட எதில் இருக்கிற எக்ஸாமோ நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். ரெண்டுமே ஒரே இது தான், ரெண்டுமே. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீ இந்த குரூப் 3 எக்ஸாமுக்கு முட்டி மோதி உக்காந்து நீங்கள் படித்து ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் நீங்கள் தோற்று போனாலும் வெற்றி தான் நான் சொல்ல வரேன். எப்படி சார் வெற்றியாகும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 3 எக்ஸாம் தானே, இந்த எக்ஸாம் படிக்கணும்னு நினச்சி விட்டிங்கன்னா விட்டது கதையாக இருக்கும். இல்லை சார் என்னால் முடியும், நான் இந்த எக்ஸாம் தான் என்னுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போடுறேன், இப்போ தான் சார் நான் வந்திருக்கேன், ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சிருக்கேன், தோல்வி எனக்கு புதுசு இல்லை, தோல்வியை நான் தாங்க விரும்புகிறேன், இல்லை கண்டிப்பாக என்னால் வெற்றி பெற முடியும், என்னால் முடியாது எதுவுமே இல்லை, நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணுறேன், என்னுடைய முழு உழைப்பை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகலாம், இதுக்கு அடுத்து வர எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆகலாம். இது ஒரே காரணம் நம்பிக்கையும் விடாமுயற்சி மட்டும் இருந்தால் போதும், அந்த வெற்றியானது நம்ம கையிலே தான் இருக்கும். சரியா? அதனால் இந்த ஒரு எக்ஸாமை சாதாரண எக்ஸாமை நினைக்கிறத விட ஒரு ஸ்பெஷலான எக்ஸாமை நினச்சி உட்காந்து படிங்க, கண்டிப்பாக அவங்களால் வெற்றி பெற முடியும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோ பதிவில் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பற்றின ஒரு அனலைசிங் போடலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாமுடைய அந்த ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸை பற்றியும், அதே மாதிரி எக்ஸாமுடைய வந்து பார்த்தா தரத்தை பற்றியும், இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிங் பற்றி நம்ம 1 by 1 போட்டு வரலாம். ஸோ நம்ம குரூப் 3 பற்றின வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம 1 by 1 கொடுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.